இப்போ நம்ம கேட்டியா ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் கேட்டியா ஓப்பன் பண்ணும்போது பை டிஃபால்ட் கேட்டியா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதை நம்ம அசம்பிளி ஒர்க் பெஞ்சுன்னு சொல்லுவோம். பட் நம்ம வந்து 2D டிராயிங் வரையணும் அப்படின்னா வி நீட் டு ஆக்டிவேட் 2D ஒர்க் பெஞ்ச். இந்த 2D ஒர்க் பெஞ்ச் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் ஸ்டார்ட்டுங்கிற மெனு இருக்கும். இந்த மெனுவை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் மெக்கானிக்கல் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக 2D ஒர்க் பெஞ்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்காது. ஸோ இதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் டிசைனில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் தட் பார்ட் டிசைன். ஒன்ஸ் பார்ட் டிசைன் கிளிக் பண்ண உடனே சின்னதாக ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆயிருக்குது. இந்த விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுப்போம்ல, அதே மாதிரி தான் கேட்டியாவில் நம்ம பார்ட் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணுறதுனால பார்ட் நேம் என்டர் பண்ண சொல்லுது. பட் பார்ட் நேம் என்டர் பண்ணாலும் ஒன்று தான், நீங்கள் பண்ணாமல் டைரெக்டாக கூட ஓகே கொடுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு 2D டிராயிங்ஸ் மட்டும் பார்க்க போகிறதுனால இதில் நான் எந்த ஒரு நேமை என்டர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அப்படியே நான் விட்டுடுறேன். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் எல்லாம் நம்ம கிளியராக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸில் இதை கவர் பண்ணோம் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஒன்ஸ் நம்ம 3D மாடல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து எந்த ஒரு நேமுமே இதில் என்டர் பண்ணலை. பை டிஃபால்ட் இந்த பார்ட் 1ங்கிற நேம்லேயே இதை விட்டுட்டு இங்கே ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஒன்ஸ் நம்ம ஓகே கொடுத்தோன்னு பாருங்க, இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம விண்டோ இப்போ பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சில் ஓப்பன் ஆயிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெஃப்ட் சைடில் பார்ட் 1ங்கிற நேம் இருக்குது. இன்கேஸ் நம்ம வேற ஏதாச்சும் நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த நேம் வந்து இங்கே சேஞ்ச் ஆயிருக்கும். பட் நம்ம எதுவுமே கொடுக்கலங்கிறனால பை டிஃபால்ட்டாக பார்ட் 1ங்கிற நேமே இங்கே எடுத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 2D டிராயிங் வரையணும் அப்படின்னா எப்படி நம்ம வரைகிறது? இங்கே இருக்க டூல்ஸ் எல்லாம் 2D டிராயிங் வரைகிறதுக்கான டூல்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D கன்வர்ஷன், அதாவது ஒரு 2D ஸ்கெட்ச் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த 2Dயை 3Dயா கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் இங்கே இருக்கிற இந்த ஐகான்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒர்க் பெஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஒர்க் பெஞ்ச் அப்படின்னாலே 3D மாடலிங் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒர்க் பெஞ்ச். அப்போ 2D டிராயிங் வரையணும்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா டைரெக்டாக நம்மளால் 2D ஒர்க் பெஞ்சை ஓப்பன் பண்ண முடியாது கேட்டியால. இன்சைடு த பார்ட் ஒர்க் பெஞ்ச் ஒன்லி we can activate the 2D ஒர்க் பெஞ்ச். பார்ட் ஒர்க் பெஞ்ச் உள்ள எப்படி நம்ம இந்த 2D ஒர்க் பெஞ்சை ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூசிங் திஸ் பிளைன்ஸ். இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் இங்கே நான் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு கலரில் செலக்ட் ஆகுதுல்ல. ஒரு 3 ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரொஃபைல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூசிங் திஸ் பிளைன்ஸ் ஒன்லி we can activate the 2D ஒர்க் பெஞ்ச். இந்த பிளைன் அப்படின்னா என்ன, இது இல்லாமல் ஏன் 2D ஒர்க் பெஞ்ச் ஆக்டிவேட் பண்ண முடியாதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3D மாடல் கொடுத்துருக்குறோம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அதோட 2D வியூஸ் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த 3D மாடலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லுவோம். ஐசோமெட்ரிக் வியூவில் நம்மளால் ஒரு 3D மாடலை கிளியராக பார்க்க முடியும். பட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக் வியூ, அதாவது 2D வியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த 2D வியூஸ் நம்ம கொடுக்குறோம்? ஜஸ்ட் இமேஜின், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரா மெட்டீரியலாக நமக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா இதோட ஒவ்வொரு வியூலையும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதோட டாப் வியூ நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இது நமக்கு டாப் வியூ, ரைட்டா? இந்த டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஹோல்ஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் டாப் வியூவில் இருந்து தான் இந்த ஹோல்ஸை கிளியராக பார்க்க முடியும். இந்த வியூவிலேருந்து நம்மளால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூவிலேருந்து இதோட ஹோல்ஸை நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. டாப் வியூவிலேருந்து நம்மளால் இந்த ஹோல்ஸை கிளியராக பார்க்க முடியும். அப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்ம இந்த வியூஸ் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த டாப் வியூவில் இதோட ஹோல்ஸ் பொசிஷன், இதோட டைமென்ஷன் எல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி காமிச்சாதான்
மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களால இந்த ப்ராடக்டை கிளியராக மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அப்போ ஒரு 3D மாடல் அப்படியே நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. வி நீட் டு செப்பரேட் த வியூஸ். அந்த ப்ராடக்டோட ஈச் அண்ட் எவ்ரி வியூஸ், டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ தேவைப்படுது அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வியூ போத்தும் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி பாட்டம் வியூ, பேக் சைடு வியூ, இது எல்லாமே நம்ம வந்து 2Dயாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாதான் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அப்போ ஒரு 3D மாடலை 2D டிராயிங்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்ல, இந்த 2D டிராயிங்ஸோட நேம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3D மாடலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இந்த 2D 3D இதோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேன்ஸை நம்ம கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இந்த பிளேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் மாதிரி நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. 3 பிளேன் இருக்கும். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் வியூஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து எந்த சைடில் இருந்து பார்க்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு 3D ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா இந்த 3D ப்ரொஃபைலை நம்ம எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்குறோமோ அந்த டைரக்ஷனை நம்ம அந்த வியூவை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நம்ம இந்த டைரக்ஷனில் பார்த்தா இதை வந்து டாப் வியூன்னு சொல்லுவோம். இந்த டைரக்ஷனில் எப்படி பார்க்குறோன்னா ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ. ஸோ இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்குறோமோ அந்த சைடு வியூவை நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூவில் நம்ம வந்து பார்க்குறோம்ல, ஃப்ரண்ட் வியூவில் நம்ம ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறோம்ல, இந்த ப்ரொஃபைலை வரைகிறதுக்காக நமக்கு கொடுத்துக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் தான் இந்த பிளேன்ஸ். நம்ம டாப் வியூல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம், அந்த ஆப்ஜெக்டோட 2D டிராயிங்கை நம்ம வந்து டாப் வியூல இருந்து வரைகிறோம் அப்படின்னா அந்த டாப் வியூவில் என்ன தெரியுதோ, டாப் வியூவில் எந்த 2D ப்ரொஃபைல் தெரியுதோ அந்த ப்ரொஃபைலை நம்ம வரைகிறதுக்கு நமக்கு ஒரு சர்ஃபேஸ் வேணும்ல, அந்த சர்ஃபேஸ் தான் இந்த பிளேன்ஸ். இந்த பிளேன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா பிளேன்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் த 2D டிராயிங்ஸ். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த 2D வியூஸ் ஆஃப் 3D மாடல். அதான் அப்போ ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்கன்னா இப்போ பேக் வியூ வரைகிறது எங்கன்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து மிரர் மாதிரி தான். இந்த டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவாக எடுத்துக்கலாம். இப்படியே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பேக் சைட் வியூவாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே காமனாக ஒரே பிளேன் தான். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் டாப் வியூவில் இந்த எல்லோ கலரில் தெரியுதுல, இதை நீங்கள் டாப் பிளேன்னு எடுத்துப்பீங்க. அதுவே நீங்கள் பாட்டம்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதே பிளேனை நீங்கள் பாட்டம் பிளேன்னு எடுத்துக்கலாம். பட் நமக்கு 3 பிளேன் கொடுத்துருப்பாங்க. 3மே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர் சேம் அண்ட் டாப் அண்ட் பாட்டம் ஆர் சேம், ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர் சேம் பேஸ்ட் அப்பான் த ஓரியன்டேஷன். ஓகேவா? அப்போ இந்த பிளேன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 2D ஸ்கெட்ச் வரைய முடியும். இன்னும் கிளியராக பார்க்கலாம். இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3D மாடல் இருக்குது. இந்த 3D மாடலை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட 2D ஸ்கெச்சஸ் நம்ம வரையணும். இந்த 2D ஸ்கெச்சஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ 2D ஸ்கெட்ச் எப்படி வரையலாம்? எய்தர் நம்ம ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணி வரையலாம், டாப் வியூ சூஸ் பண்ணி வரையலாம், ஆர் ரைட் சைடு பேக் சைடு எந்த வியூ வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி வரையலாம். பட் நம்ம இப்போ டாப் வியூல இருந்து வரைகிறோம் அப்படின்னா இப்போ டாப் வியூல இருந்து பார்க்கும்போது we can see the profile. இந்த ப்ரொஃபைல் தான் இதோட 2D ப்ரொஃபைல். நம்ம டாப்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இந்த ப்ரொஃபைல் நமக்கு கிளியரா தெரியும். இதை தான் நம்ம வந்து டாப் வியூல வரைய போறோம். அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் we can see only this top view. ஃப்ரண்ட் வியூலையோ பேக் வியூலையோ இருந்து பார்க்கும்போது இந்த ப்ரொஜெக்ஷன் நமக்கு தெரியாது. அப்போ டாப் வியூல தான் இந்த ப்ரொஜெக்ஷன் தெரியுது. கண்டிப்பா நம்ம இந்த 2D டிராயிங்கை வரையும் போது we must take the top plane. டாப் பிளேனை செலக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரொஜெக்ஷனை வரையணும். இன்கேஸ் நான் வந்து இந்த பாஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஆட் இருக்குது, ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாஸ். இந்த சிலிண்ட்ரிக்கல் பாஸை நான் வரையணும் அப்படின்னா ஐ நீட் டு கிரியேட் தட் சர்க்குலர் ப்ரொஃபைல். இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை நான் வரையணும். அப்போ இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வியூவில் கிரியேட் ஆயிருக்குது? ரைட் சைட் வியூ. ரைட் சைட் வியூவில் தான் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்குது. அப்போ இந்த சர்க்குலர் பாஸ் நான் வரையணும் அப்படின்னா, இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் நான் வரையணும் அப்படின்னா ஸோ ஐ மஸ்ட் டேக் தட் சைட் பிளேன், ரைட் சைட் பிளேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க இந்த ஃப்ரண்ட் வியூ. இப்போ இந்த ஹோல்ஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வந்து எந்த வியூவில் கிரியேட் ஆயிருக்குது? ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த ஹோல்ஸை நம்மளால கிளியரா பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்லாட் ப்ரொஃபைல், இதில் வரக்கூடிய இந்த ஸ்லாட் ப்ரொஃபைல். அப்போ இந்த ஸ்லாட் ப்ரொஃபைல் இந்த ஹோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் தான் கிரியேட் ஆயிருக்குது. அப்போ நம்ம ஃப்ரண்ட் பிளேனை தான் யூஸ் பண்ணணும். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா
கேட்டையால இங்க கொடுத்துருக்குறாங்க. கேட்டையா மட்டும் இல்லை, நீங்கள் எந்த 3D சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் இந்த பிளேன் வந்து கம்பல்சரி இருக்கும். இந்த பிளேன் வந்து நம்மளோட 2D வியூஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த பிளேன் வந்து எந்த ஆர்டர்ல இருக்குது இங்க பாத்தீங்கன்னா டாப் ஃப்ரண்ட் சைடு இந்த நேம்ல இல்லாம எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ் இந்த மாதிரி நேம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதாவது எந்த பிளேன் டாப் பிளேன் எந்த பிளேன் ரைட் பிளேன்ங்கிறத நம்ம எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னா இட்ஸ் சிம்பிளுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நேம் இருக்குதுல்ல, இந்த நேம் வந்து எப்பவுமே வந்து கான்ஸ்டண்டா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா டாப் பிளேன், செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன், தேர்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைட் பிளேன். ஸோ இந்த ஆர்டர் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ டாப் ஃப்ரண்ட் ரைட் இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ டாப் வந்து நம்ம டாப்பாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், அதாவது இந்த டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா டாப்பு, இந்த டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பாட்டம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பிளேன், ஃப்ரண்ட் பிளேனை நீங்கள் வந்து இந்த டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்னு எடுத்துக்கலாம், ஆப்போசிட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா பேக்குன்னு எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி சைடு பிளேன். ஸோ இதை நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடுன்னு எடுத்துக்கலாம், ஆர் இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் எப்பவுமே சேஞ்ச் ஆகாதுங்க. ஓகேங்களா? ஆல்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் பிளேன், ஃப்ரண்ட் பிளேன் அண்ட் சைட் பிளேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆர்டர். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 2D ஸ்கெட்ச் வரையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட் ஒர்க் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, உங்களோட விண்டோலையும் இதே இடத்துல தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஐகான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சர்னு ஒரு ஒர்க் பெஞ்ச் இருக்குதுல்ல, இது வந்து நம்ம இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பிளேனையும் இந்த ஸ்கெட்சுங்கிற சிம்பிளையும் யூஸ் பண்ணி நம்ம 2D ஒர்க் பெஞ்ச் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் எங்கே வேணாலும் இருக்கலாங்க, ஏதர் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கெட்சுங்கிற சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நம்ம 2D ஸ்கெட்ச் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளேன்ஸ், இந்த பிளேன்ல ஏதாவது ஒரு பிளேன் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஒரே டைம்ல நம்மளால 2 டைரக்ஷன்ல நடக்க முடியாதுல்ல. ஏதர் நம்ம வந்து லெஃப்ட் சைடு நடக்கலாம், இல்லைனா ரைட் சைடு நடக்கலாம். ஒரே டைம்ல நம்மளால லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் எல்லா டைரக்ஷன்லையும் போக முடியாதுல்ல. சேம் அதே கான்செப்ட் தான். ஒரே டைம்ல நம்ம எல்லா பிளேனையும் யூஸ் பண்ண முடியாது, ஒரு வியூவை மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு 2D டிராயிங் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கறதுனால எந்த பிளேன் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம 3D மாடல் வரையும் போது ப்ராப்பராக எந்த வியூவை நம்ம வரையணுமோ அதுக்கேற்ற பிளேனை தான் இங்கே சூஸ் பண்ணணும். இந்த கேஸில் நம்ம ரேண்டமாக ஏதாவது ஒரு பிளேன், நான் வந்து டாப் பிளேன் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். டாப் பிளேன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒய், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஃபர்ஸ்ட் ஒன்று டாப் வியூ. இந்த டாப் பிளேனை நீங்கள் எங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ஈஸியாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுதான் நம்மளோட டாப் பிளேன். ஏன் அப்படின்னா சில பேருக்கு இப்போ நீங்கள் இப்படி ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எது டாப் பிளேன் எது ஃப்ரண்ட் பிளேனுங்கிற ஓரியன்டேஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸாக இருக்கும்போது டைரெக்டாக இங்கே இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. பிளேன்ஸில் டைரெக்டாக கிளிக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கெட்சர் ஒரு பெஞ்சை கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேனில் ஏதாவது ஒரு பிளேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப் பிளேன். ஒன்ஸ் நான் இதை செலக்ட் பண்ணோன்னா பாருங்க, நான் இதை செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த இந்த டூல்ஸ் எல்லாம் எனக்கு ஹைட் ஆகிடுச்சு. புதுசாக ஒரு சில டூல்ஸ் எனக்கு ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2D ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ இதை யூஸ் பண்ணி ஐ கேன் ஈஸிலி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் வரைகிறேன் அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி கிரியேட் ரெக்டாங்கிள் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி நான் என்னால் ப்ரொஃபைல்ஸ் வரைய முடியும். ஒன்ஸ் நான் வரைஞ்சி முடிச்சுட்டு இதை எக்ஸிட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிட் கொடுத்த உடனே நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வரைஞ்ச ஸ்கெச்சஸ் ஆட் ஆயிருக்குது பேஸ்ட் அப்பான் டாப் வியூ. இந்த டாப் வியூவில் தான் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்சி காமிக்கிறேன். அகெயின் இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரண்ட் பிளேன். ஸோ இது டாப் வியூ, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்துங்க மறுபடியும் நம்மளோட 2D ஸ்கெட்ச் ஆக்டிவேட் ஆயிருக்குது. இப்போ நமக்கு நான் இந்த ஃப்ரண்ட் பிளேனில் போயிட்டு 2 ப்ரொஃபைல் அதே மாதிரி வரைகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சி, ஸோ ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்ச ப்ரொஃபைல்ஸ் இது, ஸோ டாப் வியூவில் வரைஞ்ச ப்ரொஃபைல்ஸ் இது. இதே மாதிரி நீங்கள் எந்த வியூவை சூஸ் பண்ணி வரைகிறீங்களோ, எந்த பிளேனை சூஸ் பண்ணி வரைகிறீங்களோ
அந்த வியூ அந்த ஓரியன்டேஷனில் தான் உங்களோட ஸ்கெட்ச் கிரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கேட்டையால் ஒரு 2D ஸ்கெட்ச் வரையணும் அப்படின்னா இந்த பிளேன்ஸை யூஸ் பண்ணி தான் வரையணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம 2D ஸ்கெட்ச் வரையணும், எப்படி டைமென்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் 2D ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதாவது நம்ம 2D ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ண உடனே இங்கே நிறைய ஐகான்ஸ் வந்ததில்ல, இந்த ஐகான்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.